அவரு கூட நீங்க அவர் டூர் போறது கூட உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. எல்லாம் தெரியும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்லி அமித்ஷாவின் முயற்சிக்கு ஒரு பங்கம் வரும் விதத்தில் நான் என்றைக்குமே நடந்து கொள்ள மாட்டேன். போதுமா? ஏன்னா ஒரு கடுமையான முயற்சி எடுத்து 21 அவர் முயற்சி வெற்றி பெற்றிருந்தால் திமுக ஆட்சி கூட வந்திருக்காது. இப்பொழுது அவர் 24 தேர்தலுக்கு பிறகு ஒரு கடுமையான முயற்சி எடுத்து அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும், பெரிய கட்சியா இருக்கலாம், சின்ன கட்சியா இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழுவா இருக்கலாம், எல்லோரையும் ஒன்றிணைக்கிற பணியில வெற்றிகரமாக ஈடுபட்டு வர்றாரு. அப்படி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணி பலப்பட வேண்டும். அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைய வேணும். அதுக்கான அவர் முயற்சிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி நான் எந்த கருத்தையும் சொல்ல மாட்டேங்கிறதுனாலதான் உங்க கேள்விக்கு நான் பாலிஷ்டா பதில் சொல்றேன். நீங்க பாக்கலையா? பார்த்திருக்கேன், டிவியில உட்காந்து பார்க்கல, எனக்கு மாதிரி லிங்க்ல வரப்போ பார்க்கல. இன்னொன்னு சொல்றேன், திரு அமித்ஷா அவர்களின் முயற்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் வருவதற்கான ஒரு நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. அதை நீங்க பாராட்டாம உங்க கட்சியில அவர் அப்படி ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஒரு கட்சி நாங்க தனியா ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம், மற்ற இன்னொரு கட்சி கூட்டணி ஆட்சி தான் வேணும், நாங்க என்ன ஏமாளியா, நாங்களும் அங்க வைக்கணும், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் வரணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி அம்மாவோ தலைவரோ இல்லை. இப்ப இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியோ புரட்சி தலைவர் ஆட்சி மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு எங்கள் கூட்டணியால் முடியும் என்று நம்புகிறோம். அதில் ஒவ்வொரு தலைவர்கள் ஒன்னொன்னு பேசுவாங்க. இப்ப நான் ஒன்னு பேசுவேன், இன்னொரு கட்சி தலைவர் பேசுவாரு. அதெல்லாம் நீங்கள் வைனாகுலர் வச்சு பார்க்கறத விட எங்களுடைய நோக்கம் திமுகங்கிறத தீய சக்தியை வீழ்த்தணும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். அது நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இங்க வர்றாருல, அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி வேற கேளுங்க. திரு அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது அவர்கள்ட்ட கேளுங்க. நேருஜி அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மாண்புமிகு மோடி அவர்கள் பிரதமராக பெரிய சாதனை தானே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.